அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ, அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 53 இடத்தில் வெற்றி பெற்றது. அதில் 47 இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஜெயிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட்டு அமமுக, 4 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு சீட்டு வந்து பாரதிய ஜனதா ஜெயிச்சிருந்தாங்க. அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஜெயிச்ச காமராஜ் பார்த்தீங்கன்னா அவர் முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டேன் பார்த்தியா, அந்த மாதிரி முழுசாகவே அவர் வந்து டிவிகேவாக மாறி டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு. அது அமமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 47 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 47 பேரில் இப்போது இது வரைக்கும் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மதுராந்தகத்தில் ஜெயித்த அக்கா திருமதி மரகதம் குமரவேல், தாராபுரத்தில் ஜெயித்த அக்கா திருமதி சத்யபாமா, பெருந்துறையில் ஜெயித்த திரு ஜெயக்குமார் அவர்கள், அதே போன்று அம்பாசமுத்திரத்தில் ஜெயித்த திரு இசக்கி சுப்பையா, நேற்று விஜயபாஸ்கர் ஸ்குவாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இந்த 6 பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இவங்க ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 6 பேருமே போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துட்டாங்க. எதுக்குடான்னு கேட்டால் இவங்க சொல்கிற பதில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்கள்ல, என்னடா என்கிட்ட வாங்கி தின்ன அந்த ஈரங்கூட காயில் அதுக்குள்ளே அவன்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெயிச்சு தேர்தலில் ஜெயிச்சு அந்த பதவியேற்று அந்த சூடு கூட அடங்காத முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதில் முட்டாள் யார் தெரியுமா? அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முட்டாள். இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 6 பேரும் எதுக்கியா நீங்கள் டிவி கேட்க போனீங்கன்னு கேட்டால் இவங்க சொல்கிற பதில் தான் வினோதமாக இருக்குது. அதாவதுங்க, எடப்பாடி வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தாரு. எதுக்கு அண்ணா திமுக தொடங்கினாங்க? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் அண்ணா திமுக. அதுக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தொடங்கினார். இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். எதுக்கியா நீ போனன்னா இதுதாங்க காரணம். அவர் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க பார்த்தாரு, திமுகவோட கள்ள கூட்டணி வச்சார். அதனால தான் நாங்கள் வெளியே வந்து தூய சக்தியான டிவிக்கே கொண்டுட்டோம். ஓ அப்படி எடப்பாடி வந்து கட்சியை அழிக்க பார்க்குறாரு, திமுகவோட கூட்டணி வச்சு அண்ணா திமுகவை அழிக்க பார்க்குறாரு. யார்? எடப்பாடியார். இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எடப்பாடி யார் அப்படிங்கிறவர் வந்து கட்சியை அழிக்க பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த எடப்பாடியார் என்னென்ன சொன்னார், கட்சியை அவர் எப்படி அழிக்க பார்த்தாரா இல்லை காத்தவரான்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. 2016 துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா 2016 டிசம்பரில் வந்து அம்மா இறந்துடுறாங்க. அம்மாவோட ஆளுமை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவோடைய ஆளுமையும் சரி, நிர்வாகத்திறமையும், ஆட்சியில் நிர்வாகத்திறமை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா இருந்த இடத்துல, அதாவது அதிமுக தொண்டன் இப்படி பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து அரசியலுக்கு வந்தவன், அம்மாவுக்கு பின்னாடி அரசியல் செய்தவன். நானாக எல்லாருக்குமே அம்மாவிற்கு பின்னாடி அரசியல் செய்தவர்கள் அதிமுக தொண்டர்கள். அந்த அம்மா இருந்த இடத்துல இன்னொருத்தரை வைக்கிறது அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அம்மாவுடைய ஆளுமை மிக்க ஒரு இடத்தில், அந்த இடத்தில் பொதுச் செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா இருந்த காலத்திலும் சரி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அம்மா இருந்த காலத்திலும் சரி, அந்த சீட்டில் பொதுச் செயலாளர் சீட்டில் போய் இன்னொருத்தரை உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அது அதிமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அப்படின்னா அது வாரிசு அரசியல். கருணாநிதிக்கு பின்னாடி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி முன்னாடி, அப்படி அந்த வாரிசின் அடிப்படையில் வர கட்சி இல்லை அதிமுக. ஏன்னா ஒரு டைம் அம்மாவையே பிரஸ் மீட்டில் கேட்கும்போது இப்படி அடுத்த தலைமுறை அதிமுகவில் யார் தலைவராக வரும்போது அம்மா சொல்லிட்டாங்க, அது காலம்தான் பதில் சொல்லும். ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவனாக வருவான் என்று அம்மாவே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல யாரை உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது அதிமுக காரனுக்கு தாயில்லா பிள்ளையா எல்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றவர் தான் அண்ணன் எடப்பாடியார். அந்த காலகட்டத்தில் 2017 இன்று முதல் எத்தனை கஷ்டம் மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருக்கார். அவரோட அந்த 9 வருஷம் ஜேர்னியில் அது கஷ்டம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த கஷ்டத்தை எல்லாம் ஒவ்வொரு முறையும் உடைச்சு ஃபீனிக்ஸ் பறவை போல் மேலே வரவர் தான் எடப்பாடியார். அவரை நீங்கள் சர்வசாதாரணமாக நினச்சிட்டீங்க. இப்போ நாம் 4 பேர் போயிட்டோம், கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படிலாம் விடமாட்டார் எடப்பாடியார். அதே போன்று 2017 பதவி ஏற்றதுக்கப்புறம் எல்லா எதிர்க்கட்சிகள், திமுக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு கட்சி ஆட்சிக்கு வந்துடும், நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடும், ஒரு 10 நாளைக்கு அந்த ஆட்சி இருக்குங்க, இவர் எடப்பாடிக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் அப்படியே படிப்படியாக க்ரூம் ஆகிறார். 2018 போகுது, 19 போகுது, 20 ஆக்சுவலாக 4.5 வருஷம் ஆட்சியில் தான் சொல்கிறாங்க. 4.5 வருஷம்லாம் இல்லை, 3 வருஷம் தான். ஏன்னா கடைசி 1 வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனாலே போயிடுச்சு. அந்த கொரோனாவை அவர் டேக்கிள் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தலைவருக்கு உண்டான ஒரு அழகே.
அதே போன்று அந்த 4.5 ஆண்டு காலத்தில் அவர் செய்த நல்ல திட்டங்கள் எத்தனையோ திட்டங்கள், 7.5% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டம்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இதெல்லாம் அவர் அமைச்சு கொடுத்தார். இவராக கட்சி அழிக்க பார்க்குறவர். அதே போன்று 2021 எத்தனையோ எதிர்கட்சிகளாக சொன்னாங்க அதிமுக வந்து பிஜேபியோட அடகு வச்சிருவார் எடப்பாடி, அவ்வளோதாங்க கட்சி முடிஞ்சிருச்சுங்க, பிஜேபியோட ஒன்று சேர்த்திடுவாருங்க எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு 90 சீட் கொடுப்பாரு கூட்டணிக்கு, பிஜேபிக்கு 90 சீட் கொடுப்பாரு, 100 சீட் கொடுப்பாரு, 150 சீட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் 20 இடங்களை மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்து அதில் 66 இடங்களை மொத்தம் கூட்டணியோடு சேர்த்து 2021 75 இடங்களை வென்று காட்டி ஆக்கப்பூர்வமான ஒரு வலிமையான எதிர்கட்சியாக, எதிர்கட்சி தலைவராக எதிரில் அமர்ந்தவர் தான் எடப்பாடியார். இவராக கட்சி அழிக்க பார்க்குறவர். ஏன் திமுக சொல்கிறானே அடகு வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பிஜேபியோட 2011 காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் அன்று மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் ரைடு விடுது, அமலாக்கத்துறை ரைடு விடுது. அந்த ரைடில் அண்ணா அறிவாலயத்தில் கீழ்த்தளத்தில் ரைடு, மேல் தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது 68 இடங்களை எப்படி காங்கிரஸிற்கு பயந்து ஒடுங்கி 68 இடங்களை காங்கிரஸிற்கு அன்று வழங்கியது திமுக, வழங்கியவர் கருணாநிதி. இது வரலாறு. அப்படியெல்லாம் எடப்பாடியார் கொடுக்கலையே, அவராக கட்சி அளிக்கிறவர். அதே போன்று 2021 26 வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. 26 அத்தனை பிரச்சனையும் தாண்டி 2026 தமிழ்நாட்டில் மறுபடியும் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் 72 வயசுங்க அந்த மனுஷனுக்கு, சும்மா இல்லை. இப்போ நம்மளுக்கு 28-29 வயசு, நம்மனாலேயே அந்த மாதிரி ஓட முடியாது. 72 வயசு அந்த மனுஷனுக்கு. 72 வயதிலும் 234 தொகுதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அதுக்கப்புறம் மறுபடியும் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து கழகத்தை 47 இடங்கள் கூட்டணியோடு சேர்த்து 53 இடங்களில் வெற்றி பெற செய்தவர். அந்த கட்சி அழிக்க போறான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே எடப்பாடியார் தான். இது ஒரு தற்காலிகமான தோல்வி தான், இது வந்து நிரந்தரமான தோல்வி இல்லை. விஜய் என்கின்ற ஒரு நடிகரின் கவர்ச்சி அலை தமிழ்நாட்டில் அடிச்சிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கவர்ச்சி அலையிலும் எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை. அவருக்கு வந்து நடிகருங்கிற பின்புலம் கிடையாது, அவங்க அப்பா வந்து ஒரு முதலமைச்சர் கிடையாது, எந்த ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. தானாக வந்தவர். சிலுவம்பாளையத்தில் ஒரு கொடியை பிடித்து நெட்டு சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளராக இருந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முதலமைச்சராக ஆனவர் எடப்பாடியார். எந்த ஒரு கவர்ச்சியாலையும் அவருக்கு பின்னாடி கிடையாது, அவருக்கு பின்னாடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதருக்கு இப்போ இந்த 53 இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கூட்டணி இல்லாமல் இப்போ திமுக மட்டும் அத்தனை சீட் ஜெயிச்சாங்க, திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதா? கூட்டணி இருந்துச்சு. அதே போன்று 53 இடத்தை அண்ணன் எடப்பாடியார் என்கின்ற ஒற்றை மனிதர் 234 தொகுதிகளுக்கும் சென்று 53 இடங்களை வென்று கொடுத்தவர் எடப்பாடியார். இது ஒரு தற்காலிகமான தோல்விதான். எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாத திமுக ஆட்சி அமைக்கலையா? 4 சீட்டு ஜெயிச்சிருந்த அண்ணா திமுக ஆட்சி அமைக்கலையா? மாறும் சார். எதுக்கு நீங்க அதுக்குள்ள ஓடுறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, பதவி வெறி. அமைச்சராக மறுபடியும் உட்காரணும். 2 நாளைக்கு முன்னாடி போன விஜயபாஸ்கர் ஸ்குவாடு சொல்றாங்களே, கரூரை சேர்ந்த விஜயபாஸ்கர் சொல்றார், மூச்சுக்கும் 3 தடவை தளபதி 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 கரூர் வரா, தளபதி கரூர் வரா, தளபதி கரூர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தளபதி வரார் தளபதி வரார். இதே விஜயபாஸ்கர் கரூரில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு பிரஸ் மீட், அதாவது ஒரு நிருபர் கேட்கிறாரு, அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, இப்போ வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டுங்க டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு தெரியல, அவர் நடிகருங்க, அவர் வீட்டுக்கு வந்தே அரசியல் பண்ணிட்டு இருக்காருங்க, அவருக்கு அரசியல்லாம் தெரியாதுங்க, அவருக்கு எந்த அரசியலுங்க தெரிய போகுது, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தாங்க போட்டி, அவர் கிடக்குறாருங்க அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு தளபதி தளபதி தளபதி. அதுக்கும் மேல இன்னொன்று சொல்றார். நேத்து இன்னைக்கு வந்து அந்த இணைப்பு விழாவிற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த அண்ணன் ஆதவர்ஜுனா, யாரு? அண்ணன் ஆதவர்ஜுனாவா? இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஆதவர்ஜுனா அண்ணனா? இதை விட வெக்கக்கேடு இருக்கா சார்? உங்களோட அரசியல் அனுபவமும் உங்களோட வயதிலும் சின்னவர் தான் ஆதவர்ஜுனா. அவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கலாம், இருந்தாலும் நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர் சார், சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்.
உங்களுடைய வயது என்ன? உங்களுடைய அரசியல் அனுபவம் என்ன? நீங்கள் போய் அவரை அண்ணாங்கிறீங்களே, இது வெட்கக்கேடா இல்லையா சார்? அதே போன்று இன்னொரு அதுக்கும் மேலே விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் வந்து முகமது பர்வேஸ் புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், டிவிகேனுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய திரு முகமது பர்வேஸ் அவர்களை மாப்பிள்ளையே சொல்லிட்டார். முகமது பர்வேஸ் அவங்க அப்பா எது அதிமுக இருந்தார், எதுக்கு அவர் அதிமுக வந்து போனார், அது யாருனால போனார் அப்படிங்கிறதெல்லாம் அது வரலாறு. இன்னைக்கு காலம் சுற்றிட்டு வருது பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே முகமது பர்வேஸை நீங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க. எப்படி இனிமேல் போடுவீங்க? நாளைக்கு விராலிமலையில் உங்களுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுவீங்க? திரு முகமது பர்வேஸ் அவர்களின் ஆசி பெற்ற விராலிமலை வேட்பாளர் சி விஜயபாஸ்கர் போடுவீங்களா? வெக்கமா இல்லையா சார்? அதுக்கும் மேலே நான் சொல்கிறார், அதிமுக லெட்டர் பேட் கட்சியான் சார். அந்த லெட்டர் பேடு தான் சார் பல தலைவர்களை உருவாக்குச்சு. உங்களை அந்த லெட்டர் பேட் தான் சார் உருவாக்குச்சு. அம்மா அந்த லெட்டர் பேடில் போட்ட கையெழுத்தினால தான் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலராக நீங்கள். அம்மா அந்த லெட்டர் பேடில் போட்ட கையெழுத்தினால தான் சார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானீங்க. அம்மா அந்த லெட்டர் பேடில் போட்ட கையெழுத்தினால தான் சார் நீங்கள் அமைச்சரானீங்க. அண்ணன் எடப்பாடியார் அந்த லெட்டர் பேடில் போட்ட கையெழுத்தினால தான் சார் மறுபடியும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானீங்க. அந்த லெட்டர் பேட் அதிமுக லெட்டர் பேடுங்கிறது சாதாரண லெட்டர் பேட் கிடையாது. எளிய தொண்டனையும் ஒரு தலைவராக மாற்றியது தான் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லெட்டர் பேட். அந்த லெட்டர் பேடை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் போகலாம், பல கட்சிக்கு போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கி இத்தனை சொல்கிறீங்களே, ஏன் கரூரில் 4 தொகுதி இருக்குது. கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அந்த 4 தொகுதி நீங்கள் ஜெயிச்சு காட்ட வேண்டியது. நீங்கள் தானே மாவட்ட செயலாளர், நீங்கள் ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? ஏன் ஜெயிச்சு காட்டல? அது எப்படி கரூரில் மட்டும் நீங்கள் ஜெயிப்பீங்க? மீதி 3 தொகுதி நீங்கள் எதுக்கு தோத்துச்சு? கிருஷ்ணராயபுரம் எதுக்கு தோத்துச்சு? யாருக்கும் தெரியாதா? நீங்கள் எந்த வேலையும் பார்க்கலையா சார்? நீங்கள் துரோகம் செஞ்சுட்டு எடப்பாடியார் துரோகம் செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி புதுக்கோட்டையில் 6 தொகுதி இருக்குது. புதுக்கோட்டையில் அந்த புதுக்கோட்டையில் 6 தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்களே பார்க்கலாம். ஏன் ஜெயிச்சு காட்டல? அது எப்படி விராலிமலையில் மட்டும் 2 எலெக்ஷனாக ஜெயிக்கிறீங்க? யாரும் வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் தான் சார் கட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்க. நீங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்று துரோகிகள் வெளியே சென்று விட்டார்கள். தொண்டர்கள் வெளியே போகல. உண்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்காரன் யாரும் வெளியே போகல. அவன்லாம் கட்சியில் தான் இருக்கான். கட்சியிட்டு வெளியே போனது பார்த்தீங்கன்னா துரோகிகள். அதிமுகவால் பதவி பெற்றவர்கள், பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், சம்பாதிச்சவர்கள் எல்லாரும் வெளியே போகிறான். அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு, அதை வேற ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. உண்மையான தொண்டன் போக மாட்டான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி. அந்த 32 காலத்தில் எத்தனை திட்டங்களை கொடுத்துச்சு? சாதாரணமாக அந்த அதிமுக நீங்கள் சொல்கிறீங்களா அந்த லெட்டர் பேடு கட்சின்னு, அந்த அதிமுக லெட்டர் பேடில் போட்ட கையெழுத்தினால தான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ நல்ல திட்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்கம், அதே போன்று தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு டாக்டர் சார், தொட்டில் குழந்தை திட்டம் என்னன்னு தெரியுமா? அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தினால எத்தனை பேர் பயன்பட்டாங்கன்னு தெரியுமா? தாலிக்கு தங்கம் அது எதுக்கு அம்மா கொண்டு வந்தாங்க? பெண்களின் உயர்கல்வியை பெருக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தாலிக்கு தங்கம் திட்டம். அதே போன்று மானிய விலையில் ஸ்கூட்டி, 100 யூனிட் மின்சாரம், இதெல்லாம் கொடுத்தாங்க சார் அம்மா. அது கையெழுத்து போட அந்த லெட்டர் பேடு சார். சார் 7.5% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு தந்து இன்று அரசு பள்ளியிலே பிடிக்கும் ஏழைப்புற மாணவர்களின் அரசு மருத்துவ கனவை நினைவாக்கியது அந்த அதிமுக லெட்டர் பேடு சார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அந்த அதிமுக சார். எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். போன துரோகிகள் அனைவரும் சிந்தித்து என்னடா இப்படி வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிற காலம் வரும். அது வந்தே தீரும். அது யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்படி போனவங்கெல்லாம் வாய் கூசாமல் பொய் சொல்கிறீங்களே, இது பொய்ன்னு அபண்டமாக மக்களுக்கு தெரியும். மறுபடியும் நீங்கள் தேர்தல் நின்று ஓட்டு போக போனீங்கன்னா மக்கள் உங்களை மதிப்பாங்களா? அது மக்களுக்கு தான் வெளிச்சம்.